என் செல்லக் குழந்தையே, கையில் பணம் வந்தாலே அது எங்கே போகிறது என்று தெரியாமல் நீ மலைத்துப் போய் நிற்பதை நான் காண்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் மாத இறுதியில் கையில் ஒன்றுமே மிஞ்சவில்லையே என்ற உன் ஆதங்கம் என் காதுகளில் விழுகிறது. உனக்காக மட்டுமல்ல, உன்னை நம்பியிருக்கும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காகவும் நீ படும் கவலை நியாயமானதுதான். ஆனால் ஒன்று தெரிந்துகொள், செல்வம் என்பது வெறும் சம்பாத்தியத்தில் மட்டுமில்லை, அது நீ செய்யும் சேமிப்பிலும் காக்கும் சிக்கனத்திலும்தான் ஒளிந்திருக்கிறது. உன் கைகளை பிடித்து அந்த பொருளாதார பாதையில் உன்னை நான் வழிநடத்துவேன், நீ கலங்காதே. சேமிப்பு என்பது ஏதோ ஒரு பெரிய தொகையை சேர்ப்பதல்ல, அது ஒரு சிறு துளி மழையைப் போல சிறுகச் சிறுகச் சேர்வதுதான். இன்று என்னிடமிருக்கும் சொற்ப பணத்தில் எதை சேமிப்பது என்று நீ மலைக்காதே. ஒரு விதை சிறியதுதான், ஆனால் அதற்குள் ஒரு பெரிய ஆலமரம் அடங்கியிருக்கிறது. நீ இன்று எடுத்து வைக்கும் அந்த ஒரு சிறு தொகை நாளை உன் குடும்பத்திற்கு ஒரு பெரிய கவசமாக மாறும். உன் சேமிப்பு வளரவும் உன் கைகளில் மகாலட்சுமி நிலையாக தங்கவும் நான் அருள் செய்வேன். நான் இருக்கிறேன். அவசர செலவுகள் என்று வரும்போது நீ பதற்றமடையாதே. திடீரென்று ஏதேனும் செலவு வந்துவிடுமோ, யாரிடம் கையேந்துவேனோ என்ற பயம் உன்னை வாட்டுகிறது. அந்த பயத்தை என்னிடம் விட்டுவிடு. உன் வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்தும் விவேகத்தை நான் உன் புத்தியில் உதிக்கச் செய்வேன். எது தேவை, எது ஆசை என்பதை பிரித்தறியும் ஞானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் குடும்பத்தின் பாதுகாப்பை ஒரு இரும்பு கோட்டையாக நான் மாற்றுவேன். நான்